சின்ன மருமகள் சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல ராஜாங்கங்கிட்ட, "மாமா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். போஸோட கல்யாணம் தான் வரப்போகுதுல்ல. இப்ப போஸுக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு குடுத்தா, கண்டிப்பா அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவான். பொண்ண நம்பிட்டு போஸ கல்யாணம் பண்ணிக்கோன்ல." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. இத கேட்டோனே ராஜாங்கம் இருந்துட்டு, "நீ சொல்றது எல்லா விதத்துலயும் சரிதான். ஆனா ஒரு விஷயம், கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அதாவது தாலி கட்ட போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவனுக்கு நான் ₹1,00,00,000 பணம் குடுக்குறேன். அத வச்சு அவன பிசினஸ் ஆரம்பிச்சுக்க சொல்லு." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. இத கேட்டோனே அவங்க பாஸோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா தாமரை இருந்துட்டு, "என்ன 1,00,00,000 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் நேரா தமிழ்ச்செல்வி கிட்ட போஸ் போயிட்டு, "அவங்களுடைய தேன் பூச்சி கடிச்சு எல்லாரோட உயிரையும் நான் காப்பாத்தினேன் இல்ல, அதனால எனக்கு ₹1,00,00,000 தரதா சொல்லியிருக்காங்க. உன்னால முடிஞ்சா போய் தடுத்துக்கோ. அதே மாதிரி போய் மலர்கிட்ட சொல்லு. அந்த ₹1,00,00,000 நான் ராஜாவாக போறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. நானும் உண்மையே சொல்றேன். அந்த ₹1,00,00,000 உன் கைக்கு கிடைக்க விடாம நான் பண்றேன் அப்படின்ற மாரி தமிழ்ச்செல்வி வந்து சொல்லிறாங்க. "சவாலா?" அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட சவால் போடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.